ஹே எவ்ரிவான் வெல்கம் டு ராயல் கிச்சன் டிலைட்ஸ். இன்னைக்கு ஈஸியாக வெஜிடபிள் கட்லெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். தேவையான பொருள் எடுத்துக்கலாம். ஒரு பவுலில் பாயில் பண்ண பொட்டேட்டோ மேஷ் பண்ணிக்கலாம். பாயில் பண்ண க்ரீன் பீஸ், கிரேட் பண்ண கேரட், கட் பண்ணி வச்சுருக்க மல்லித்தலை, சாப் பண்ண ஆனியன் ஆட் பண்ணி 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் சீரகத்தூள், தேவையான அளவு உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/4 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 5 ப்ரெட்டு எடுத்திருக்கேன். 5 ஸ்லைஸ் ஆஃப் ப்ரெட்டை நல்லா தண்ணியில் டிப் பண்ணி நல்லா புழிஞ்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா புழிஞ்சு இது கூட சேர்ந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடலாம். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் எந்த ஷேப்பில் வேணாலும் கட்லெட் ஷேப் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் கட்லெட் ரவுண்ட் ஷேப்பில் தான் பண்ணி எடுத்திருக்கேன். ஷேப் பண்ணதுக்கப்புறம் பிரெட் க்ரம்ஸ் எடுத்திருக்கேன். பிரெட் க்ரம்ஸில் 2 சைடும் நல்லா டிப் பண்ணி எடுக்கணும். அப்போ தான் கட்லெட் கிறிஸ்பியாக வரும். நான் இந்த மாதிரி எல்லாமே இந்த மாதிரி ஷேப்பில் பண்ணி பிரெட் க்ரம்ஸில் கோட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இன்றைக்கி ஷாலோ ஃப்ரை தான் பண்ண போகிறோம். ஒரு பேனில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி மீடியம் ஃப்ளேமில் 2 சைடும் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். இந்த மாதிரி 2 சைடும் பொன்னிறமாகி வரணும். இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. நம்மளோட வெஜிடபிள் கட்லெட் ரெடி ஆகிடுச்சு. இந்த கட்லெட் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சேனல் பார்த்துட்ருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நியூ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறதெல்லாம் நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும்.